இன்றைய இளம் தலைமுறை சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஓடியாடி விளையாட வேண்டிய வயதில் கண் பார்வை கோளாறுகள் உண்டாகி சோடா புட்டி கண்ணாடியை போட்டுக்கொண்டு தாயின் கைத்தாங்கலாய் விளையாடுகின்றது. 10-15 பிள்ளைகளை சாதாரணமாக பெற்றெடுத்து வளர்த்தனர் நம் முன்னோர்கள். ஆனால் தற்போதைய தலைமுறையினர் ஒரு பிள்ளை பெறவே செயற்கை கருத்தரிப்பு மையங்களில் எறும்புகள் போல சாறை சாறையாக சென்று காத்து கிடக்கின்றனர். தலைவலிக்கு கூட மருத்துவம் பக்கம் போகாத நம் முன்னோர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் இன்றோ பல்வேறு வகையான புற்றுநோய்கள், இதய நோய்கள், சிறுநீரக நோய்கள், இரத்த அழுத்தம், உடல் பருமன், எலும்பு நோய்கள், மன அழுத்தம் போன்ற சந்தர்ப்பவாத நோய்கள் பெருகிவிட்டன. கைகளால் நீரை அள்ளி பருகும் ஆழத்தில் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் இன்று செயற்கைக்கோளை கொண்டு நீர் எங்கு உள்ளது என்று தேடும் அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது. இதற்கெல்லாம் யார் காரணம்? என்ன காரணம்? கடந்த தலைமுறை வரை நம் தாத்தாக்கள், பாட்டனார்கள் இயற்கையுடன் ஒன்றிணைந்து எளிய வாழ்வு வாழ்ந்து இந்த சுற்றுச்சூழலை காத்து நம்மிடம் வழங்கினர். அத்தகு ஆரோக்கியமான வாழ்வை நாம் என்ன செய்திருக்கின்றோம்? பொருளாதார முன்னேற்றம், நாகரிக வளர்ச்சி, அது இதுவென்று ஏதேதோ காரணங்கள் கூறி இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு மிக அதிகமாக சிதைத்து விட்டோம். இதன் விளைவுகள் என்னவென்று தெரியுமா? இன்று பிறந்த குழந்தை முதலில் குடிக்கும் தாய்ப்பால் முதல் கடைசி காலத்தில் குடிக்கும் பால் வரை அனைத்திலுமே நஞ்சு கலந்து விட்டது. இதனால் என்னவாக போகிறது என்றால், நம் முன்னோர்கள் இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து சுற்றுச்சூழலை காத்ததால் நம் தலைமுறை வரை நாம் ஏதோ வாழ்ந்து விட்டோம். ஆனால் நம் தலைமுறையில் நாம் செய்த இயற்கைக்கு எதிரான பல காரியங்களால் நம் சமுதாயத்தின் சந்ததிகள் வினோதமான நோய்களால் தாக்கப்படுவதை நாம் இன்று கண்டு வருகின்றோம். இன்னும் 2 தலைமுறைகளுக்கு பின்னர் இந்த உலகம் என்னவாகும் என யாராலும் கணிக்கவியலாத சீரழிவை நம் சந்ததிகள் சந்திக்கப் போகின்றார்கள். இதற்கு என்னதான் தீர்வு? பொருளாதார வளர்ச்சி என்ற நோக்கத்திற்காக இயற்கையும் அதன் சுற்றுச்சூழலும் எவ்வளவு அதிகமாக அழிக்கப்பட்டதோ அதைவிட வேகமாக அது வளர வேண்டும். அது அவ்வாறு வளர வேண்டும் என்றால் அதை தொழில்முறை அடிப்படையில் இயற்கை வழியில் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினால் நிச்சயம் அளிக்கப்பட்ட வேகத்தை விட பல மடங்கு விரைவாக இயற்கை புத்துயிர் பெறும். தொழில்முறை இயற்கை மீட்டெடுப்பு என்றால் இயற்கையுடன் ஒன்றி நம் சமுதாயத்தின் வாழ்க்கைக்கு இன்றியமையாத மூலப்பொருட்களான உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலின் உயிர் சுழற்சிக்கு அடிப்படை மூலங்களை பெருக்குதல், தக்க வைத்தல் மற்றும் பாதுகாத்தல் ஆகும். இதனால் இழந்த வளங்கள் தானாக மீட்கப்படும். இதன் பயன்கள் என்னவென்றால், சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அனைவருக்கும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான இயற்கை உணவுப் பொருட்கள் எளிமையாக கிடைக்கும். மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தியாளர்களுக்கு பொருளாதார தன்னிறைவு ஏற்படும். சமுதாயத்தின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் கிடைக்கும். இயற்கைக்கு தொண்டாற்றிய மிக பெரும் மன நிம்மதியும் கிடைக்கும். அடுத்ததாக, நாம் வாழும் பகுதிகளில் நாம் எவ்வாறு இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ்வதென்று பார்ப்போம். இயற்கையின் எந்த வளத்தையுமே பாதுகாத்தல், பராமரித்தல் மற்றும் சிறப்பாக பயன்படுத்துதல் வேண்டும். அதற்கு முன் உதாரணமாக நாம் வாழும் இடங்களில் சில மாற்றங்களை நம்மிலிருந்தே கூட தொடங்கலாம். நாம் நம் வீட்டைச் சுற்றிலும் இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழும் அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் நம்மிலிருந்தே மாற்றங்களை தொடங்கலாம். உதாரணமாக, வீட்டைச் சுற்றிலும் பயன் தரும் மரங்களை நட்டு வளர்க்கலாம். வீட்டின் மொட்டை மாடிகளில் பயன் தரும் உணவு தாவரங்களை பயிரிடலாம். மூலிகை செடிகள் மற்றும் அலங்கார தாவரங்களை வளர்க்கலாம். நமக்கு இருக்கும் இடத்தின் அளவை பொறுத்து நம் வீட்டுக்கு அன்றாடம் தேவையான காய்கறி மற்றும் கீரைகள், சில மூலிகைப் பொருட்களை சுழற்சி முறையில் அறுவடை செய்து நாம் நம் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை தற்காத்து கொள்ள இயலும். அடுத்ததாக, கலைநயமிக்க கிராமிய வாழ்வு சேவைகள் பற்றி பார்ப்போம். இன்றைய பரபரப்பான நெருக்கமான நகர வாழ்க்கையில் நம் அனைவரின் மனதிலும் எளிய கிராம வாழ்வு பற்றிய ஒரு ஏக்கம் இருக்கும். இத்தகு வாழ்வு பற்றிய அந்த ஏக்கத்தை போக்கும் விதமாக கிராமிய வாழ்வு முறைகளை கூட தொழில்முறை சேவையாக உருவாக்கலாம். இதற்கென பிரத்யேகமாக உள்ள கலைநயமிக்க மண் வீடுகள் கட்டி அவற்றை கேளிக்கை விடுதிகள் மற்றும் உணவகங்கள் மற்றும் தங்கு விடுதிகள் அமைத்து அந்த வாழ்வை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கலாம். இதனால் தொழில் செய்வோர் பொருளாதார முன்னேற்றம் அடைவர் மற்றும் வாடிக்கையாளர்கள் மனமகிழ்ச்சி அடைவர். எளிய கிராமிய வாழ்வின் முக்கியத்துவத்தை நகரத்தவர் உணர்வர். எனவே கிராமங்கள் மேம்பாடு போன்ற திட்டங்களில் முதலீடுகள் செய்ய முன் வருவர். நகர்ப்புற பெருக்கம் கட்டுப்படும், கிராமங்கள் பெருகும், கிராமிய சுற்றுச்சூழல் மேம்படும்,
மக்கள் பிழைப்புக்காக நகரங்களை நோக்கி இடம்பெயர்தல் குறையும், கிராமிய பொருளாதாரம் உயரும், கிராமிய கைவினைப் பொருட்களின் வணிகம் மேம்படும். இதனால் கிராமத்து மக்களின் மனநிறைவான வாழ்வு மேம்படும்.